அப்பா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஹெச்ஐ வாங்குவோம். ஹவு வி ஆர் ரியலி ஃபினான்ஷியல் ஃப்ரீ. எல்லாம் ஒரே கலர் செவருன்னு நினச்சிட்டு லோ இஸ் ஐயிங் ஆன் திஸ் டிஷ் வாஷர். வா வாட்டா வா ஐயோ பெரிய இதுக்கு அண்ணக்காரி. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு கிளாஸ் நிற்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம கிளாஸுக்கு 800ங்க. பல வருஷம் போய் இந்த வண்டியை ஓட்டி நான் அப்பா வந்து ரொம்ப பரிதார நிலைமையில் தான் வச்சுருக்கிறாரு. சின்ஸ் ஈவி பைக் இங்கே இருக்குங்காட்டி ஈவி தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓடுற கண்டிஷனில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. ஒன்று வந்து என்னால் கண்டினியூஸாக விளாக் பண்ண முடியலிங்க. ப்ரைமரி ரீசன் வந்து ஈவன் தான் என்னோடய கேமரா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அது எந்நேரம் பாக்கெட்டில் இருக்க மாட்டேங்குது. அது ஒரு ரீசனு. அதுக்கே இன்றைக்கி ஒரு புது டிவைஸ் வாங்கலாம்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ இந்த கேமராவில் ரொம்ப இருக்குதுங்க. பட் இதனோட கன்வீனியன்ஸ் தனி, இதனோட எர்கானாமிக்ஸ் தனி. அந்தளவுக்கு ஃபோன் இருக்குமா எனக்கு தெரியல. கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பேரியராக இருக்காது. போய் கேமராவை தேடணும், எடுக்கணும், அப்போ தான் ஷார்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. திஸ் ஃபோன் இஸ் கோயிங் டு பி ஸ்பான்சர்ட் பை மிஸ்டர் முருகேசனுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்டில் பார்த்துக்கிறேனுங்க. அதனால் அப்பா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஹெச்ஐ வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேங்க. அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஃபாலோவர்ஸு. சின்ஸ் நான் வேலைக்கு விட்டேங்காட்டிங்க நிறைய பேருக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டவுட் வந்துங்க. ஸோ எப்படி பணம் வருது, ஹவு யூ ஆர் மேக்கிங் மணி அப்படின்ட்டு. பிஹைண்ட் த சீனில் என் மென்மை ஃபேப்ரிக்ஸோட ஒர்க்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் தான் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வி ஆர் டூயிங் வெரி குட் இந்த பிஸ்னஸுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே திருப்பி ரிப்பீட்டாக பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு திருப்பி எனக்கு ரைட்டான ப்ராடக்ட்டில் ரைட்டான ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு குட்டான க்ரோத் இருந்துகிட்டே இருந்ததுங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ருன்னு நீங்கள் சொல்கிறது. கேமரா வாங்குறதுக்கு ஏற்கனவே கேமரா வாங்கி வந்தாச்சு ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து. அக்கா வீட்டு தான் போயிட்டுருக்குங்க, போயிட்டு காமிக்கிறேன். சின்ஸ் அகைன் அந்த டாபிக் ஆரம்பிச்சு கேட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேங்க இந்த வீடியோவிலேயே. இந்த பைக்குங்க ஒரு 2012 நினைக்கிறேங்க, மை ரிமெமரி இஸ் ரைட்டு. இது வாங்கும்போது 60K என்னோடய சேவிங்ஸில் இருந்ததுங்க. இன்னொரு 5,000 என்னமோ தான் எனக்கு தேவை. அப்போ வாங்கிடலாம் அப்படிங்கிற இருந்துட்டு அப்பாட்ட நான் ஃபோன் பண்ணேன். இப்போ ஐ நீட் 5,000 டு பைக்கு, என்கிட்ட வந்து 60K இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இனிமேல் பணம் கேட்குற வேலையே ஏற்படாதுன்ட்டாருங்க. அன்னையோட விட்டதானுங்க. நான் இது வரைக்கும் எங்கள் அப்பாட்ட ஒரு சிங்கிள் ருப்பீஸ் வந்து எனக்கு வந்து கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவோட பணத்தை வாங்கினதே இல்லைங்க. ஸோ அதுதான் இதனோட பிஹைண்ட் த ஸ்டோரிங்க. இன்னொரு ஸ்டோரி சொல்லிடுறேன். சின்ஸ் லோகோ இஸ் ஆல்சோ ஹியர். லோகோ சரி இனிமேல் டைவர்ட் பண்ணிட்டானுங்க டாப்பிக்கா. ஸோ அதனால் இப்போதைக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புது. ஹவு வி ஆர் ரியலி ஃபினான்ஷியல் ஃப்ரீ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லிங்க. லைக் ஒரு க்ளோஸ் டு 14 வச்சுக்கிங்க ஏஜ். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் நான் அப்பா அம்மாட்ட வாங்கி செலவு பண்ணுவேன்னு சிலர் எப்படி கிடைக்கிறதுக்கு தெரியல. அதனால தான் அந்த டாபிக் லைட்டாக டச் பண்ணேன். ஃபேக்ட் என்னன்னா அப்படியே ரிவர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணி இருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியே இல்லைங்கிறதா. ஆமாம், ஒரு சிங்கிள் ருப்பி கூட டிபெண்ட் பண்ணி கிடையாதுங்க. அதான் ஹானஸ்ட் ஸ்டோரிங்க. அப்படி இருக்கிறது நல்லது தான். பட் எல்லா ஃபேமிலி அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப யூனியனாக தான் இருப்பாங்க. அப்பா அம்மா கூட இல்லாமல் இருந்தாலும் அப்பா அம்மா நிறைய ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஓவர் சப்போர்ட் ஆல்சோ இஸ் ராங்குங்க. சப்போர்ட்டே ரொம்ப எதிர்பார்க்குறதும் தப்புங்க. அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறது எப்பவுமே பெட்டருங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டாபிக் பற்றி வேறு நிறையா டாபிக்ஸ் நான் வச்சுருக்கேங்க. ஐ வில் டெஃபினெட்லி கவர் இன் ஃப்யூச்சர் டைமுங்க. இப்போ வந்து ஃபோன் வாங்குறதுக்கான மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புதுசுனாலே எவனுக்கு இருந்தாலும் ஒரு மூடு வந்துருங்க. நம்ம பார்த்த பஸ் ஸ்டாண்டில் தரமட்டமாகிட்டு இருக்குதா? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஆகுதே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக கட்ட போகிறாங்க. இடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பாரு அந்த காலத்தில். ஓ, அதனால தான் டோட்டல் கடை ரோட்டுக்கு வந்துருச்சு. எங்கடா ரோட்டில் ஒரு 10 அடி காணுமேன்னு பார்த்தேன். ரோடு சிக்னல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. வா உள்ளே போகலாம், வா. நர்சரிங்க, ஒரு பெரிய நர்சரி. கொடுவாயிலேருந்து கொஞ்சம் தூரம் திருப்பூர் போல வெளியில் இருக்குதுங்க. கொஞ்சம் நாற்று வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்குது. மீனா சிலதான் நாற்று வச்சாத்தான் வரும்ன்ட்டுருக்குறாங்க. அதனால் சும்மா சூப்பர் நாற்றுகள் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. சொன்ன மாதிரி வர்ற வழியிலே பல இது டேமேஜ் பண்ணி வர்றேன். கைக்கு விட்டோம்னா ஆளுக்கு எல்லா இடத்துலையும் போய் வெயிட் வைக்கிறேன். இந்த மாதிரி தான் சொல்கிறது நான். இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வெயில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்துடும். தள்ளிவா மழை தண்ணி வந்தால் வந்துடும் இல்லை. எல்லாம் ஒரே கலர், வெரி ரேர் கேஸ். அட கிளுசு நாற்றுல சும்மா கும்முன்னு வாங்கியிருக்குதுங்க.
20 நாற்று வேணும்னு கேட்டவொன்னே கிட்டத்தட்ட ஒரு 400 நாற்று வாங்க வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்குதுங்க இவங்ககிட்ட. இது என்னமோ நாற்று வச்சா தான் வருங்கிறாங்க. இன்னும் சில இடத்துல இன்னும் பெருசாக கிடைக்கும். பட் எனக்கு நேரம் இங்கே கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிதுங்க. மழை வேஞ்சினாலே பயங்கர எங்களுக்கு நல்ல சகனம் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்துருக்குதுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே ஒரு வாரம் உள்ள இருந்தா அப்படி இருந்து இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னாங்கய்யா. அது லொக்கேஷன் தான் சரி, இங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை வந்ததில்லை மழையில். இல்லை சேஃபாக தானே இருந்தோம், அல்லல் பல்லது இல்லை, அதனால ஓகே. என் அக்கா வீட்டுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தேனின்னு எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்களும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி செட்டப்பில் உருவாக்குறதுக்கு இன்னொரு 1 கோடி இருந்தால் உருவாக்கிடலாம். கதை மட்டும் பார்த்துக்கோ. உங்களோட கை இவ்வளோ பெரிய கதவு இருக்குது, காலிங் பெல் இருக்கா? காலிங் பெல் மாலை அடிச்சே எல்லாம் முடிச்சிருப்பானு கேட்டுக்கிட்ட தான் இருக்கு. நீங்கள் வந்துட்டேன் ஃபோன் பாருங்க. அக்கா வந்தோடனே ப்ரெசன்டேஷன் பாருங்க, வந்தோடனே எடுத்துக்கிற மாதிரி. டடன் 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 அன்பாக்ஸ் ஏற்கனவே பண்ணியாச்சு. செவுருன்னு நினச்சிட்டேன் நீ. இங்கே ஒரு டிவி இருந்ததுங்க. இந்த வீடு புண்ணியாசனை பண்ண உடனே இது ஒரு டிவி வந்துச்சுங்க. யார் இதில் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணாங்க தெரியல. ஒரு நிலநடுக்கமாக இந்த டிவி இதுலேருந்து கீழே விழுந்துருச்சுட்டாங்க. வால் மோட்டு பண்ணாமல் இருந்தது அப்போ, அப்படிங்கிறது தான் ஒரு ஃபீட்பேக்கு. அப்படி இருந்து மச்சான் இந்த மாதிரி ஒரு சைஸில் டிவி வாங்கியிருக்காருன்னா லுக் அட் த சைஸுங்க. 67 நினைக்கிறேன். அக்காவுக்குள்ள இதில் உடன்பாடே இல்லைங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண அதுவும் பாரு, அதுக்கு மேலே ஹைட் வேறு மாட்டிச்சு பாரு. எவ்வளோ கீழே இருக்கணுமோ இறக்கணும். டிவி பெருசாக டிஸ்டன்ஸில் உட்காந்து கழுத்து வலி வந்துடும். இல்லை படுத்துக்கிட்டே தான் பார்க்கணும். நான் ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு பிளான் பண்ணியிருந்தேனுங்க. இன்னொரு எக்ஸ்பென்ஸுக்கு சேர்த்து நான் தான் சொன்னேன், டைம் இதெல்லாம் லைஃப்பில் டைம் மிச்சமாகுது, அதுக்குள்ளே மிஷின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு யூஸாக தான் இருக்கும். இது இப்போ லோ இஸ் ஐயிங் ஆன் திஸ் டிஷ்வாஷர். அண்ணி பொறுமையாக பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும், நம்ம எல்லாமே. நீ பொறுமையாக தான் பண்ணுவேன். என்னோட பவர் 6 மணி அத்தை தான் வந்து பவர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் ஸ்பூனுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். ஸ்பூன் மட்டும் இங்கே வச்சுக்கோ. இது வந்து 1 இயர் ஓல்டு. ஏமா 1 இயர் 3 months ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஓ அவ்வளோ நாள் ஆயிடுச்சா? ஆனால் 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. லேக் ஆஃப் ஒர்த்து ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. லோ இஸ் நாட் கம்மிங். ஸோ அதனால் நானே அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சைலண்ட் அன்பாக்ஸ் பண்ணி இல்லைவான்னு பார்த்தேன். ஃபோன் மட்டும் தான் வாங்க சொன்னீங்களா, வேறு ஏதாவது வாங்க சொன்னீங்களா? இவ்வளோ போயிருக்கு. அது ஃபோன் வாங்கினா ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. அது என்ன ஸ்பீக்கர்னு தெரில. சும்மா ஆமாம் அப்படி ஒரு ஃப்ரீ கொடுத்தாங்க. வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி டக் 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 டக்குன்னு பண்ணுவான். அதுக்கெல்லாம் வேலை இல்லை. கடையிலே ஓப்பன் பண்ணி செக் பண்ணியாச்சு. ரெடி. சூப்பர். கடையில நிறைய கலர் ஆப்ஷன் வச்சுருந்தாங்களா இல்லை வந்து இன்னும் இந்த இதெல்லாம் கொடுக்குறானே பரவாயில்லையா? இது அடுத்த தடவை இதே கட் பண்ணிடுவான் பாரு. ரேட் கொடுத்து அடாப்டர் கிடையாது. சேம் சைஸ் ஆட்டிருக்கு. சேம் சைஸ் தான் நம்மளோடது. கேஸோட கையில் பிடிக்கிறப்ப நான் வந்து ஒரு OnePlus யூஸருங்க பல வருஷமாக. அப்புறமா ஐஃபோனுக்கு மாறி என்னால் வெயிட்டே தாங்க முடியல. நைட்லாம் வச்சுட்டு படுத்தாலும் ஒன்றுமே தெரியாது OnePlusனா. இல்லை இல்லை ஓவர். இதுக்காக ஆப்பிள் பல பேர் இது காமனாக வச்சுருக்கிறது. இப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கினா ஒரு கிட்னி விற்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி. லக்ஸுரிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் வந்து நமக்கு நீடு இருந்தால் சூப்பராக வாங்கலாம் போல். சின்ன கம்ப்யூட்டர் தான். ஃபோன் தானே. ஆமாம். ஃபஸ்ட்டு வாங்கும்போது நோனு அப்படின்ட்டு இருந்தா. யூஸ் பண்ண தான் தெரிஞ்சது இல்லை. ஆமாம் டிஃபரன்ஸு. எவ்வளோ கிட்டத்தட்ட அது என்னோடது எவ்வளோ ஜிபிங்க மச்சான்? 256. அது எப்பயுமே ஃபுல் ஆகிற ஸ்டேஜில் தான் டெலீட் பண்ணி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கூட ஒரு செகண்ட் கூட டிலே ஆகாது எனக்கு தானே. நான் அதை இந்த மகிழ் இனிக்காக தாங்க வேண்டாம், எனக்கு ஏதாவது பேசிக் போடுங்கன்னு. செட்டப் நியூ போடுங்கன்னு பக்கத்தில் உடனே கேட்குதுண்ணே. இது
ஓ இந்த ஃபோன் இந்த ஆப்பிள் ஐடி வச்சு இந்த ஆப்பிள் ஐடி வச்சு செட்டப் பண்ணுறேன்னு கேட்குது. இது ஐஃபோன் 16 ப்ளஸ் 256 GB. இதை யூஸ் பண்ணி பார்த்து சொல்லிக்கலாம். ஐயோ பேகி ஒரு கவுண்டர் மணி படத்தில் வந்த மாதிரியே இதுக்கு அண்ணக்கார் எங்கே பார்த்தாலும் இது போட்டு வந்துடுவாருங்க. அவ்வளோ மாதிரி இவ்வளோ பண்றியா ஏண்டா யோய் சிக்கட்டோ இனி காஃபி டீ கன்சம்ஷனில் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. குடிக்கிற பார்த்து ஏமாற்றிட்டீங்க. இதில் நான் இந்த கிளாஸே பெரிய கிளாஸ் தான். இதில் இருக்கிறதுலே எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு ஒரு ½ கிளாஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி தான் டார்கெட் பண்ண முடியுங்க. சிஸ்டர் ஃபில்டர் காஃபி கிரேட்லி இம்ப்ரூவ். எங்கள் ஃபேமிலியே ஒரு அனிமல் ஃபேமிலின்னு முகில் தான் சொல்லுவானுங்க. ஏன் முகில் லைன் மாதிரி சவுண்டு போடுவியா போடு. இங்கே வந்து லைனி டாகே கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. லைன் வந்து எப்பவுமே மவுத்துலேருந்து வராது, அதுக்கு அது உள்ளே வந்து லங்ஸ்லேருந்து வரணுங்க. அப்போ தான் அந்த ரோட் சவுண்ட் வந்து வரும். இப்படி பண்ணாதே ப்ராப்பரில் இப்படி பண்ணாதான் ப்ராப்பர் லைன் சவுண்டு சரியா? நீ உன்னோட மாமா கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணா முகில் அம்மா வந்து ரெண்டு ஒரே ஃபேமிலியும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நைட் நேரத்தில் அப்படியே தெருவே பயமா. ஹாரர் மூவிக்கெலாம் எப்படி ஆளே தேவையில்லை, அங்கங்கே ஸ்டண்ட் அப்படியே லைவில் ஒரு ரெக்கார்டில் வந்துடும். திஸ் இஸ் மை ஃபேமிலி பார்த்துக்கோ. லோக் வந்துங்க அக்கா பையனை இப்படியா காமிக்கிறது, எவ்வளோ அவார்டு அங்கே தொங்கிட்டு இருக்குது, அதை போய் எதாவது காமிக்காமல் செஸ்ஸில் வந்து பயங்கர முகிலுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்புறம் சில பல மெடல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. டடன் 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 சைல்டு பார்க்குறக்கான்னு தான் பார்த்துச்சிங்க. எனக்கு ரொம்ப டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் ஹாட் ஆகும், தொட்டால் ரொம்ப சூடு இருக்குதுங்க. சைல்டாக இருக்குது, பட் ஆன் ஆஃப் வந்து ஸ்டில் ப்ரெஸ் பண்ணலாம், பட் விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவேன் இன்மொழின்னு. நான் எப்போவுமே அமுக்கிட்டு பெல் அமுக்கிட்டு ஓடிடுவான் அப்படிங்கிற காமெடி மாதிரி தான் வருவேன், அமுக்கிட்டு ஓடிடுவியா அப்புறம். பட் இது ஹார்ஷாக புல் பண்ண ஓப்பன் ஆகிருதுங்க. ஒரு ட்ராபேக் தான். இவரால் நாங்கள் இந்த கேமரா தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருந்தேனுங்க. பெரிய டெக்னிக்கலாகவே பேசுகிறீங்களே சங்கர், அப்பப்போ உங்கள் கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ கரெக்ட் பண்ணுங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூவை நானே காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் லென்ஸுங்க. இது லென்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் அழுக்கு போயிருதுங்க. அதாங்க மெயின் ரீசன். இதில் இருக்கிற டஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மெயினாக ஏற்கனவே இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்குது. அது கூட அந்த டஸ்ட்டு வேறு காம்பினேஷனில் இல்லை மோட்டரைஸ்ட் பார்ட்டுங்க. இந்த இப்போ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆஃப் பண்ண உள்ளே போய் திஸ் இஸ் மோட்டரைஸ்ட் பார்ட்டு. இட் இஸ் வெரி குட் கேமராங்க. ரொம்ப நாள் இதை நான் யூஸ் பண்ணுறேன். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி ஃபஸ்ட் பர்சன் வியூவில் பேசும்போது நீங்கள் இங்கேயே மவுத்தை வந்து வாய்ஸ் வந்து எவ்வளோ க்ளோசஸ்ட்டாக இருக்கணுமோ ஃபஸ்ட் பர்சன் வியூவில் அவ்வளோ க்ளோசஸ்ட்டாக கொண்டு வந்துடலாங்க. ஒரு சொட்டு நாய்ஸை ரெடக்ஷன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பட் இது இந்த ஃபோன்லாம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல் இருக்குமான்னு தெரியல. எஸ்பெஷலி நான் ஃப்ளிப் பண்ணி அதர் சைடில் பேசும்போது இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் கேமராலே எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வியர்டான லுக்கு ஐ கான்டாக்ட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ரீசன் வந்து லென்ஸ் பார்க்க நான் பேசுகிறதாங்க. அது ஐ கெட் யூஸ் டு திஸ். வீட்டுக்கு வந்தாச்சுங்க வருது. அதில் பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்குறது தங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு செல்ஃபோன் கேட்டானுங்க. இது எதுக்கு இந்த ஃபோன் வாங்கியிருக்குது, எதுக்கு இது இருக்குது, இந்த கேள்வியில் மயில மட்டும் தான் அக்யூரேட்டாக கேட்பேன் எல்லா கேள்வியுமே. இந்த ஃபோனுக்கு ஒன்றும் எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க யார்கிட்டையும். பட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்ததுங்க. இந்த ஸ்பீக்கரோட ஹைலைட் வந்து இதில் எஃப்எம் ரேடியோன்னு ஒன்று இருக்குதுங்க. இது மேலே தான் ஃபுல் நோட்டம் இருக்குது ஃபேமிலிக்கு. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பாருங்க மாமா. எப்படி ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹோல் ஃபேமிலியே இந்த ப்ளூடூத் ஃப்ரீயாக வந்த ஸ்பீக்கர் பட்டை கலப்புதா. லைட் அம்மா என்னங்கிறாங்க, ப்ளூடூத்தே ஆன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறேன். ப்ளூடூத் ஆன் ஆகிட்டு ப்ளூ கலர் லைட் எரியுது. ப்ளூடூத் ஆன் ஆகிட்டு க்ரீன் டூத் எல்லாமே ஆன் ஆகிட்டு. ப்ளூடூத் க்ரீன் டூத் எல்லாம் ஆன் ஆகிட்டு.